இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. யாரா நீங்க? எதிர்கட்சிக்காரனுங்களா? ஏய், எப்ப பத்தி என்ன நினைச்சீங்க? என் அப்பாக்கு மட்டும் தெரிஞ்சத செத்தீங்க. உன்னை கட்டி போட சொன்னதே உன் அப்பன் தான்டா. ஏண்டா இப்படி பண்ற? இப்படி பெத்த புள்ளையே கட்டி போடுற அளவுக்கு ஒரு நிலைமை உண்டாக்கிட்டல. என்னப்பா அதெல்லாம்? என்ன இப்படி பண்றதுக்கு உங்களுக்கு எப்படிப்பா மனசு வந்துச்சு? வேற என்னப்பா பண்ண சொல்ற? நான் சொல்லி பார்த்தேன், நீ கேக்குற மாதிரி இல்ல. என்ன மீறி மனு தாக்கல் பண்ண போறேன்னு சொல்ற. அப்போ என் முடிவுக்கு என்ன மரியாதை? அப்ப நீங்க தப்பு செஞ்சிருக்கீங்கப்பா. அதனால நான் எலெக்ஷன்ல நிக்கிறேன்னு முடிவு. அரசியல்ல குடும்பம் இருக்கலாம்டா, ஆனா குடும்பத்துல தான் அரசியல் இருக்க கூடாது. ஒரே தொகுதியில ஒரே குடும்பத்துல இருந்து எதிர்த்து தேர்தல் நின்னாங்கன்னா பொதுமக்கள் நம்மளை பத்தி என்னடா பேசுவாங்க? ஆமா, இதெல்லாம் உனக்கு யார் சொல்லி தர்றாங்க? யாரு? உன் பொண்டாட்டியா? பொம்பளைங்க பேச்ச கேட்காதீங்கன்னா எவன் கேட்டுற போறான்? நீ கேட்டுற போற? டைம் ஆயிட்டு இருக்குப்பா. அப்ப நான் நாமினேஷன் பண்ணப்பா. அப்ப நான் போகணும்பா. திமிராதடா, கைய அறுத்துற போது. ஏண்டா உன்னை இப்படி அவுத்து விடுறதுக்கா இவ்வளவு கஷ்டப்பட்டு பால்ல மயக்க மருந்து கலந்து உன்னை பத்திரமா கட்டி தூக்கிட்டு வந்து இங்க கட்டி வச்சிருக்கோம். அப்ப நீங்க என்னப்பா இவ்வளவு கேட்டவர மாறி இருக்கீங்க? என்னப்பா பண்றது? பாசமுள்ள அப்பாவா இருக்கலாம்னு தான் பார்த்தேன், ஆனா பிள்ளைக்கு பிடிக்கலையே. அதான் வில்லத்தனமான அப்பாவா இருக்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன். ஏன்பா, இது கூட உனக்கு பிடிக்கலையா? என்னப்பா இதெல்லாம்? டேய், நீ ஹீரோ ஆகிறதுக்கு இது நேரம் இல்லடா. நீ தனியா போய் ஹீரோ ஆயிக்கோ. அரசியல்ல நான் வைக்கிறது தான் சட்டமா இருக்கு. நீ பிறக்கிறதுக்கு முன்னாடில இருந்தே அரசியல் பண்றவன்டா நான். என்கிட்டயேவா? உனக்கு என்ன வேணும்னு கேளு, நம்ம பசங்க வாங்கி கொடுப்பாங்க. நல்லா சாப்பிட்டு ஃபுல்லா இங்க ரெஸ்ட் எடு. ஒரு 4 மணிக்கு அவுத்து விட சொல்றேன், வீட்டுக்கு வந்து சேரு. அப்ப என்னப்பா நீங்க என்ன இப்படி கட்டி வச்சு இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கீங்க? ரொம்ப அப்பா இது தப்புப்பா, பாவம்பா. அப்பா இது நம்பிக்கை துரோகம்பா. அப்ப நான் உங்களுக்கு எவ்வளவு வேலை பண்ணிருக்கேன்ப்பா. தெரியல இறங்கி உங்களுக்கு கஷ்டப்பட்டு இருக்கேன்ப்பா. வெற்றி, அரசியல் இதெல்லாம் சாதாரணண்டா. போட்டின்னு வந்துருச்சுன்னு வச்சுக்க, அதுக்கப்புறம் பொண்டாட்டி என்ன புள்ள என்ன, ஜெயிக்கிறது தான் முக்கியம். நம்ம குடும்பத்துல எனக்கு அப்புறம் நீ தான் அரசியல் வாரிசு. ஆனா எனக்கு அப்புறம்